கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிருபையின் செய்தி, கிருபையின் கூட்டம் 5வது நாள். கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் கிருபை பெற்றுக்கொண்டால் சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழலாம். நாங்கள் வேதத்திலிருந்து உங்களுக்கு சில செய்திகளை, ஆலோசனைகளை கொடுக்க தேவன் அனுகிரகம் செய்திருக்கிறார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிக்கிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இந்த பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். பாருங்கள், ஒரு கிருபை பெற்ற ஒரு வாலிபன் ஒரு எஜமான் வீட்டில் அடிமையாய் இருக்கும் பொழுது பாவம் செய்யும்படி அந்த எஜமானி தூண்டும் போது அவர் சொல்லுகிறார், நான் பொறுப்புள்ள வேலைக்காரன், என்னுடைய உண்மை நிமித்தம் எஜமான் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கையில கொடுத்து வச்சிருக்கிறாரு, என்னுடைய உண்மையை நான் கெடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, அப்படிப்பட்ட தவறு செய்ய எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி அவர் சொல்றாரு. இந்த பெரிய பொல்லாப்பு செய்ய எனக்கு விருப்பம் கிடையாது, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யக்கூடாது என்று அவன் ஒரு சாட்சியாய் தேவனை வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், ஒரு வாலிப பரியாயத்தில் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற தீர்மானத்தை யோசேப்பு பேசுகிறார், சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, விலகி ஓடுகிறார், பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறார். நஷ்டங்களையும் துன்பங்களையும் வறுமைகளையும் பஞ்சங்களையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் கொண்டு வருகிற பாவ காரியங்களை விட்டு எந்த ஒரு குடும்பஸ்தர சகோதரிகள் சகோதரர்கள் விலகி ஓடுகிறார்களோ நிச்சயமாய் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எந்த அதிகாரியா இருந்தாலும், யாராய் இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும், பணக்காரராய் இருந்தாலும், பாவங்களுக்கு உட்படாதபடி பாவங்களை விட்டு விலகி ஓடுகிற ஒரு அனுபவம் இருக்குமானால், அப்படி விலகி ஓட வேண்டும் என்று நீ நினைத்தாலும் ஓட முடியாது. ஆனால் தேவனுடைய கிருபை இருக்கணும், தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். இப்படி இருந்தால்தான் விலகி ஓட முடியும். அந்த கிருபை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மீது வைத்து கர்த்தர் பாவங்களை விட்டு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தை விளக்க வேண்டும். ஆகினால் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்தால் பாவ சாபங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளும். பிரியமானவர்களே, ஆகினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காரியத்திலே தேவன் இதுல ஒரு பெரிய ரகசியத்தை வைத்திருக்கிறார். இவருடைய குடும்பத்துல 12 பிள்ளைகள் மத்தியில யோசேப்பின் மீது மட்டும் கிருபை வைத்தார். அவங்க சகோதரர்கள் எல்லாரும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு மட்டும் சோதனைக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறார், அடிமைத்தனத்துக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறார், பயங்கரமான பாடுகளுக்காக பிரித்து எடுக்கப்படுகிறார், உறவுகளை விட்டு பிரித்து எடுக்கப்படுகிறார், உறவுடைய அன்பு பாசம் இவைகளை விட்டு அவர் பிரித்து எடுக்கப்படுகிறார். இந்த 12 சகோதரர்கள்ல இவர் மாத்திரமே சகோதரர்களால் பகைக்கப்பட்டு, சகோதரர்களால் பணத்துக்கு விற்கப்பட்டு அவர் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். ஏன் பிரியமானவர்களே, 12 பிள்ளைகளிலே யோசேப்புக்கு மாத்திரம் இதை கர்த்தர் நியமித்தார். பாருங்கள், அவர் உபத்திரப்பட்ட உபத்திரவங்களை கர்த்தர் அற்பமாய் எண்ணாமல் அவங்க சகோதரர்கள் மத்தியில யோசேப்பை உயர்த்தினார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் கூட இந்த செய்தி கேட்கிற நீங்களும் கூட ஒருவேளை உங்க சகோதரரால, உங்க குடும்பத்தால நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். யோசேப்பை போல நீங்கள் குடும்பத்தை விட்டு அந்நிய தேசங்களுக்கு, அந்நிய மாநிலங்களுக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஒருவேளை உறவுகளை விட்டு நீங்கள் தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது,
யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அதுபோல கர்த்தர் உங்களோடு இருப்பார். இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே தேவன் நீங்கள் வாழ்கிற ஸ்தலங்களிலே எல்லா பாவங்களை விட்டு விலகி ஓட கர்த்தர் பலன் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுத்து உங்க சகோதரர்கள் மத்தியில உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் பாருங்கள், பாடுபட்ட யோசேப்பு உயர்த்தப்பட்டு தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அவன் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற புருஷனாய் இருந்தான். அதுபோலதான் இந்த உலகத்துல நமக்கு ஒரு புருஷன் வந்தார். அந்த புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பாடுகள் பட்டார். நாம் எல்லாரும் இன்றைக்கு சகோதர சகோதரிகளாய் அவரிடத்துல போகும்போது அவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பு பழைய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு 99% யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே மாதிரி வரும். செய்திகளும் அவருடைய உபத்திரவங்களும் அவருடைய சாட்சிகளும் ஒரே மாதிரி வரும். ஆனால் யோசேப்புக்குள்ள இருந்தது நிச்சயமாகவே கிறிஸ்துவின் ஆவியானவர். புதிய ஏற்பாட்டில் பாடுகளை அனுபவித்த கிறிஸ்து யோசேப்புக்குள்ள மறைந்திருந்து பாடுகளை அனுபவித்து யோசேப்பு தலையை உயர்த்தி கிறிஸ்து யோசேப்பு தலையை உயர்த்தினார் என்று இந்த வேதத்தில் நாம் சத்தியத்தை அறிய முடிகிறது. ஆகினால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் பாவ சாபங்களுக்கு விலகி ஓட செய்வார். அதுக்கு ஒரே காரணம், கர்த்தர் உங்க மேல கிருபை வைத்திருக்கும். யோசேப்பு பாவத்தை மட்டும் விலகி ஓடலை, அதே நேரத்துல எங்கு சென்றாலும் பணிவோடு கீழ்ப்படிதலோடு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். கர்த்தர் உயர்த்தினார். செபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவர், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் யாராயிருந்தாலும், ஆவியில அடிமையில் இருந்தாலும், ஆத்மாவில் அடிமையில் இருந்தாலும், சரீரத்துல அடிமையில் இருந்தாலும், என்ன அடிமை? பாவத்துக்கு அடிமை, கடன் பாரத்துக்கு அடிமை, பிரச்சனைகளுக்கு அடிமை, தீராத வியாதிகளுக்கு அடிமை, இப்படி பலதரப்பட்ட அடிமைகளில் இருந்தாலும் யோசேப்பை விடுவித்து ரட்சித்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து யோசேப்பு தலை உயர்த்தின கர்த்தர், அருமையான செய்தி கேட்கிற பிள்ளைகளை நீ உயர்த்தும்படி செபிக்கிறப்பா. இந்த உலகம் கொடிய பாவம் நிறைந்த உலகத்துல நாங்கள் ஆண்டவரே பாவங்களிலே சிக்கிக் கொள்ளாதபடி, பாவங்களிலே ஆண்டவர் யோசேப்பு விலகி ஓடி தன்னுடைய உயர்வுக்கு நேராக முன்குறிக்கப்பட்டது போல பாவங்களுக்கு சாபங்களுக்கும் இந்த ஜபத்தை செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் விலக்கி ஏற்ற காலத்துல உயர்வுக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்துங்கப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.